الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சங்கையான, ஒரு முபாரக்கான, அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் அவனுடைய இத்துகும் மினன்னார் நரகத்தினுடைய விடுதலையையும் பெற்றுத் தருகின்ற ஒரு உன்னதமான ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா ஒரு பாக்கியமாக, ஒரு நிஅமத்தாக, ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா தந்தான். அந்த மாதம் எங்களை விட்டும் விடை பெற்று செல்லுகின்ற ஒரு இறுதி தருவாயிலே நானும் நீங்களும் அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ரமலான்களும் எங்களை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் பல ரமலான்களை நான் கடந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ரமலானுடைய முடிவிலும் நான் என்ன மாற்றத்தை, என்னுடைய வாழ்க்கையில் என்ன திருப்பத்தை, என்ன ஒரு மாற்றத்தை எனக்குள் நான் உண்டாக்கி கொண்டேன் என்ற ஒரு மிக பெரும் ஒரு கேள்வி எங்களுக்குள் நாங்கள் கேட்டு அதனுடைய பதிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சென்ற ரமலானுக்கு நூரானியா மஸ்ஜிதில் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்கள் எங்களுடைய நண்பர்கள், எங்களோடு இங்கே வந்து சென்ற ரமலானுக்கு ஒன்றாக இருந்தவர்கள் இந்த ரமலானுக்கு எங்கே இருக்கிறார்கள்? எத்தனை பேர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள்? எத்தனை பேர் மண்ணறைக்கு சென்று விட்டார்கள் என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானாக அல்லாஹ் தந்திருக்கலாம். யாருக்கும் என்னுடைய மரணம் எப்பொழுது என்று சொல்ல முடியாது. நேற்று சஹர் செய்தவர் அதே நாள் இஃப்தாருடைய நேரம் ஜனாசாவாக ஆகிவிட்டார். இஃப்தாரை செய்த மனிதருக்கு சஹர் எழும்பவில்லை, ஜனாசாவாகிவிட்டார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலான் என்ற ஒரு உணர்வோடு இந்த ரமலானை நானும் நீங்களும் வழி அனுப்ப வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரமலானை வைத்து பல மக்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த ரமலானை வைத்து பல மக்கள் சொர்க்கத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள். சில மக்கள் ரமலானை அல்லாஹு தஆலா சந்தர்ப்பமாக, பாக்கியமாக, நிஅமத்தாக கொடுத்தும் அந்த ரமலானை தன்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு மாற்றம் என்று நினைக்காமல் அந்த ரமலானை ஏனோ தானோ என்று பலர்களும் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய ரமலான், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் அதனுடைய முடிவு எப்பொழுது தெரியும். அதனுடைய முடிவு எப்பொழுது விளங்கும் தெரியுமா? உலகத்திலே காட்டப்பட மாட்டாது, உலகத்திலே கண்ணுக்கு விளங்காது. ஒரு மனிதன் சம்பாதித்தால், ஒரு மனிதன் தொழில் செய்தால் அவனுடைய சம்பாத்தியம் கண்ணுக்கு முன்னால் விளங்கும். ஒரு மனிதன் விவசாயம் செய்தால் அதனுடைய அறுவடை கண்ணுக்கு முன்னால் விளங்கும். ஒரு மனிதன்
அவன் தன்னுடைய ஏதாவது ஒரு முதலீட்டை செய்தால் அந்த பிசினஸினுடைய முடிவில் தான் அதனுடைய லாபம் கண்ணுக்கு விளங்கும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய நோன்பினுடைய லாபம், என்னுடைய நோன்பினுடைய அறுவடை, நான் நின்று தொழுத தொழுகையினுடைய முடிவு, என்னுடைய கியாமுல்லைலினுடைய நன்மை, அதனுடைய முடிவு எப்பொழுது என்னுடைய கண்ணுக்கு விளங்கும் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் காட்டுவான். அதுதான் கபருடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, கபருடைய வாழ்க்கை ஒரு இருள். கபருடைய வாழ்க்கை இருள். அந்த இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பது நான் பிடித்த நோன்புகள்தான். அந்த கபருடைய வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சம் தரக்கூடியது நான் நின்று தொழுத நான் தராவிகுடைய தொழுகைதான். என்னுடைய இபாதத்துகள் தான் கபருடைய அந்த இருளான அந்த இடத்திற்கு வெளிச்சம். அன்புக்குரியவர்களே, யாரும் கபருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய முடியாது. என்னுடைய நோன்புகள் எனக்கு உதவி செய்யும். யான் நின்று வணங்கிய இபாதத்துகள் எனக்கு கை கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, அதனால் தான் அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை ஒரு சந்தர்ப்பமாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தௌபாவுக்குரிய ஒரு காலமாக அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுகின்றார், தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை சொல்லுகின்றார். நான் மிக பெரும் மதுபோதையில் அருந்தினேன். நான் மதுவில் விழுந்து கிடந்தேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை சிறு வயதில் மரணித்து விட்டது. அன்புக்குரிய தாய்மார்களே, ஒரு நாள் நான் போதையில் நான் கீழே மயங்கி கிடந்தேன். என்னுடைய கனவில் அந்த பெண் குழந்தையை நான் கண்டேன். ஒரு நீண்ட சம்பவம் அவர் சொல்லுகின்றார். அந்த பெண் குழந்தை என்னுடைய மடியில் வந்து இருந்து என்னுடைய தாடியை பிடித்து சொன்னது, என்ற வாப்பா, என்ற அருமை தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு படிப்பினையாக ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளை சொன்னது, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். வாப்பா, அல்லாஹுடைய ஞாபகத்தால், அல்லாஹுடைய ஞாபகத்தால் அல்லாஹுவை அஞ்சி வழிபடக்கூடிய நேரம் உங்களோட உள்ளத்துக்கு இன்னும் வரலையா என்று அந்த பிள்ளை என் தாடியை பிடிச்சு கேட்டவுடன் நான் திடுக்கிட்டு முழித்தேன். நான் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தேன். நான் மதுபோதையில் இருந்தேன். அவர் சொல்லுகின்றார், நான் தௌபா செய்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வந்தேன். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு காலம் வாழ்க்கையில் பாவத்தோடு, வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் அனாச்சாரத்தோடு, தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா வெறுத்த விடயங்களோடு கழித்த அந்த மனிதர் ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கேட்டு, குர்ஆனுடைய ஒரு ஆயத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றவில்லையா? தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் எல்லோருக்கும் தெரியும் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார்? இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், நான் இந்த பூமிக்கு மேலால் ஃபுலைல் இப்னு இயாதை விடவும் ஒரு சிறந்த ஒரு அறிவாளியை நான் காணவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக பெரும் ஒரு இமாமாக மாற்றினான். அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது தெரியுமா? நான் ஒரு வழிப்பறி, ஒரு கொள்ளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன். ஒரு நாள் நான் களவெடுப்பதற்காக ஒரு வீட்டினுடைய கூரையில் நான் ஏறி உட்கார்ந்தேன். அந்த வீட்டினுடைய கூரைக்குள் இறங்குவதற்கு தயாராகின்ற பொழுது அந்த வீட்டுக்குள் இருந்த ஒரு வயோதிப மனிதர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். அவர் ஓதினார், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ் அஞ்சி வழிபடக்கூடிய நேரம் உங்களோட கல்புக்கு, உள்ளத்துக்கு இன்னும் வரலையா என்று அந்த ஆயத்தை கேட்டவுடன் நான் கீழே இறங்கினேன். நான் தௌபா செய்தேன். நான் இவ்வளவு கெட்ட மனிதனா? நான் இவ்வளவு பாவம் செய்யக்கூடிய மனிதனா? நான் உணர்ந்தேன், தௌபா செய்தேன். அல்லாஹு தஆலா மிக பெரும் ஒரு இமாமாக மாற்றினான். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில எத்தனையோ திருந்தக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உண்டாக்கினான். நாங்க யாரும் அதை விளங்கி கொள்ளல. அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், ரமலானுடைய காலம். அன்புக்குரியவர்களே, கடந்த காலத்தை விடுவோம், கடந்த
கடந்த வருடங்களை விடுவோம். அல்லாஹு தாலா இந்த மாதம் என்ற கடந்த கால வாழ்க்கையினுடைய தௌபா, நான் இதற்கு பின்னால என்ற வாழ்க்கையில நான் தொழுகையை கலா செய்ய மாட்டேன், இதற்கு பின்னால என்ற வாழ்க்கையில நான் இந்த கண்ணால ஹராத்தை பார்க்க மாட்டேன், இதுக்கு பின்னால என்ற வாழ்க்கையில எந்த ஹராமான எந்த உணவையும் இந்த உடம்புல நான் சேர்க்க விட மாட்டேன், நான் வட்டியில கை வைக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இதுதான் ரமலான் என்னை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது என்ற வாழ்க்கையில நான் எடுத்துக்கொண்ட ஒரு மிக பெரும் பாடமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா நாங்க செய்யக்கூடிய அமல்களுக்கு நாங்க எல்லாரும் உலகத்துல அதற்கு மார்க்ஸ் போட்டு விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், நான் 25 நோன்புகள் நான் நோற்றேன், நான் 25 நேரம் தராவி தொழுதேன், நான் 25 விடுத்தம் நான் கியாமுல் லைல் நான் தவறாம தொழுதேன். எனவே எல்லா அமலும் செஞ்சேன் என்று நாங்க எங்கட அமலுக்கு நாங்க சரி போடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, எங்கட அமலை கொண்டு நாங்க சொர்க்கம் போக முடியாது, எங்கட அமலால நாங்க சொர்க்கம் போக முடியாது. நாங்க சொர்க்கம் போறென்றால் அல்லாஹுடைய பொருத்தம் தேவை, அல்லாஹுடைய ரஹ்மத் தேவை. அல்லாஹுடைய ரஹ்மத்தை வைத்துதான் நானும் நீங்களும் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அமலை வைத்து நாங்க போக முடியாது. இமாம்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்கள் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி அடைந்து விட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் எங்கட நோன்புகளை கபூல் செஞ்சிடு, எங்கட தராவிக கபூல் செஞ்சிடு. நாங்க செஞ்ச அமலுக்குரிய கபூலியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆன கண்ணுக்கு முன்னால விளங்கும். உலகத்துல ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆகிட்டா கண்ணுக்கு முன்னால விளங்கும். நாங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் இது ரிஜெக்ட் ஆகிட்டு, நான் ஓ லெவல்ல ஃபெயில் ஆகிட்டேன், ஏ லெவல்ல ஃபெயில் ஆகிட்டேன், ஏதாவது ஒன்றுல நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்கிறது கண்ணுக்கு முன்னால விளங்கும். அன்புக்குரியவர்களே, உலகத்துல நாங்க செஞ்ச அமல்கள் ரிஜெக்ட் ஆனது கண்ணுக்கு முன்னால உலகத்துல காட்டப்படாது. நாங்க எல்லாரும் அமல் செஞ்சிட்டோம், எல்லாரும் தொழுதோம், எல்லாரும் நோன்பு பிடிச்சோம், எல்லாரும் கியாமுல் லைல் தொழுதோம். ஆனா எத்தனை பேரை கியாமுல் லைல் கபூல் ஆகிச்சு, எத்தனை பேரை நோன்பு கபூல் ஆகிச்சு, எத்தனை பேரை தராவீஹ் கபூல் ஆகிச்சு, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்குது. அன்புக்குரியவர்களே, நாங்க இந்த கடைசி நிமிடங்கள்ல கடைசி நாட்கள்ல அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எங்கட நோன்புகளை கபூல் செஞ்சிடு, எங்கட தொழுகைகளை கபூல் செஞ்சிடு. அதனாலதான் அல்லாஹ் சில மனிதர்களுடைய தொழுகைய என்ன செய்வான்டா, ஒரு பழைய துணியை சுருட்டுற மாதிரி சுருட்டி அல்லாஹ் மூஞ்சில எறிஞ்சு விடுவான். அவங்க எல்லாரும் நினைப்பாங்க, உலகத்துல நாங்க தொழுதோம் தான், உலகத்துல நாங்க எல்லா அமலும் செஞ்சோம், சந்தோஷத்தில் இருப்பாங்க. மஹ்ஷர்ல அல்லாஹ் அவங்களோட எல்லா அமலையும் அப்படியே சுருட்டி முகத்தில் வீசி விடுவான். அன்புக்குரியவர்களே, எதனால நாங்க சிரமத்தோட கஷ்டத்தோட பல தியாகங்களோட நாங்க செஞ்ச அமல அல்லாஹ்விடத்துல கபூலியத்துக்காக வேண்டி இந்த நேரம் தஹஜ்ஜத்ல மன்றாடணும், இந்த நேரம் சஹர்ல மன்றாடணும், இந்த நேரம் இஃப்தார்ல மன்றாடணும். அன்புக்குரியவர்களே, யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சிடு. எப்ப விளங்கும் தெரியுமா? அல்லாஹ் சல்லான் நாளைக்கு அவங்களோட பட்டோல் அவங்களோட கைக்கு கொடுக்கப்பட்டதோட அவங்க விளங்கி கொள்வாங்க, இந்த அமல் ரிஜெக்ட் ஆகிட்டா, இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவுல விளங்கப்படுத்துறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் க்ரஊ கிதாபியா. யாருடைய பதிவேடுகள், யாருடைய அந்த சர்டிபிகேட், அவங்களோட பட்டோலைகள் யாருடைய வலது கையில கிடைக்குமோ அவங்க செல்லுவாங்களாம், ஃபயகூலு ஹாஉம் க்ரஊ கிதாபியா. என்ற பட்டோல என் வலது கரத்துல கிடைச்சிச்சே, ஹா ஹாண்டு சத்தம் போட்டி அந்த சந்தோஷத்துல அப்படியே குதிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் என்ற அமல் கபூலியத்துக்குரிய அடையாளம். இவங்க தான் சொர்க்கத்துக்கு போவார்கள், இவர்கள் செல்லக்கூடிய இடம்தான் சொர்க்கம். அன்புக்குரியவர்களே, அவங்க உலகத்தில் அல்லாஹ் பயந்து பயந்து அமல் செஞ்சு தந்த அமல் கபூலியத்துடைய அடையாளம் தான் அவங்களோட கையில வலது கையில பதிவேடு கிடைக்கும்.
அல்லாஹ் இரண்டாவது கூட்டத்தை பத்தி சொல்லான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ. அல்லாஹ் சொல்லான், இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோட கையில நாங்க இடது கையில அவங்களோட பதிவேட்டை கொடுப்போம், அவங்க விளங்கி கொள்ளுவாங்க எங்கட அமல் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டு. அன்புக்குரியவர்களே, எங்கட அமல் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படல, எங்கட நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்படல, எங்கட தராவி ஏற்றுக்கொள்ளப்படல, எல்லா அமலும் ரிஜெக்ட் ஆகிட்டுங்கிறத அவங்க எங்க விளங்குவாங்க தெரியுமா? அவங்களோட இடது கையில பதிவேடு போனத்தோடு அவங்க விளங்குவாங்க. அவங்க செல்லுவாங்க, இப்படி ஒரு நாள் இந்த பதிவேடு ஏண்ட கைக்கு கிடைக்காம இருந்திருக்கலாமே, ஏன் கிடைச்சிச்சு? நான் போற இடம் நரகமே. அன்புக்குரியவர்களே, அதனால் அல்லாஹு தாலா ஒரு மாதத்தை ஒரு அமானிதமாக தந்தான், ஒரு காலத்தை தந்தான், ஒரு சந்தோஷமான, எந்த ஒரு சிரமமும் பிரச்சனையும் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு ரமலான நாங்கள் இந்த வருடம் அடைந்தோம். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதினோம், இந்த ரமலான் எனக்கு எப்படி அமல் செய்ய கிடைத்தது என்கிறத நான் ஒவ்வொருவரும் தனிமையிலிருந்து உள்ளத்தோட பேசணும். ஏனென்றா இன்றைக்கு காசாவுல, இன்றைக்கு பலஸ்தீன்ல அந்த மக்கள் அத்தனை பிரச்சனைக்கையும் அத்தனை வெடில் சத்தங்களையும் காதுல கேட்டு அவங்க தராவி தொழுறாங்க, அவங்க இஃப்தார் செய்யறாங்க, அவங்க குர்ஆன் திலாவத் செய்யறாங்க. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இருந்தும் அந்த மக்கள் அல்லாஹுவை வழிபடுறதை விடல, தொழுகையை விடல. அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன பிரச்சனையை தந்தான்? எங்கட சின்ன காய்ச்சல, எங்கட தலைவலிய, எங்கட உடம்பு வருத்தத்தை அந்த காசாக்கு முன்னால வச்சு பாருங்க, அந்த பலஸ்தீனுக்கு முன்னால வச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, நாங்க அனுபவிக்கிறது சோதனையே இல்லை, நாங்க அனுபவிக்கிறது கஷ்டமே இல்லை. அந்த மக்கள் சஹர் செய்தா இஃப்தார் எனக்கு கிடைக்குமா, நான் மௌத்தாகிருவனா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். உம்மாக்கு முன்னால 2 புள்ளட ஜனாசா. ஒருவர் சொல்லுகின்றார், நாங்க எல்லாரும் பெருநாளுக்கு ஆடை தேடி அலைகிறோம், பலஸ்தீன்ல மக்கள் கபன் துணி தேடி அலைகிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ரமலான தந்தான். இந்த ரமலான வச்சு நான் என்ன அமல் செய்தேனுங்கிறத அல்லாஹ் அவன் நீதிமன்றத்தில் விசாரிப்பான். எங்கள்கிட்ட இந்த காலத்தை அல்லாஹ் விசாரிப்பான், எப்படி கழிச்சாய்? ஏண்ட ரமலான் உண்ட வீட்டுக்கு ஒரு கெஸ்டாக வந்துச்சு, ஒரு சீஃப் கெஸ்டாக வந்துச்சு, ஒரு விருந்தாளியாக வந்துச்சு. இந்த ரமலானை நீ எப்படி பயன்படுத்தினாய்? 29 நாள் இருந்தது, 30 நாள் இந்த ரமலான் இருந்தது. அதை வைச்சு நான் என்ன அமல் செஞ்சேன்? அன்புக்குரியவர்களே, அமலை செஞ்சு எப்படி பேங்க்ல நாங்க பணத்தை சேவ் பண்ணுவோமோ, எங்கட அமலை சேவ் பண்ணினாத்தான் என் கபருக்குள்ள நான் நிம்மதியா தூங்கலாம், என் கபருக்குள்ள நான் நிம்மதியா தூங்கலாம். அப்பதான் மலக்குமார் கேட்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எங்கள் எல்லாருக்கும் இந்த மாதத்துல தௌபாவை நசீபாக்கணும். நானும் நீங்களும் உள்ளத்துல கேட்கணும், நான் செஞ்ச கடந்த கால பாவங்கள், சென்ற வருடத்துடைய பாவங்கள், நான் அல்லாஹ்க்கு முன்னால நான் அழுதுட்டேனா? இந்த பாவம் எல்லாத்துக்கும் நான் தௌபா செஞ்சிட்டேனா? என் பாவம் உம்மாக்கு தெரியா, என் பாவம் பாப்பாக்கு தெரியா, ஊருக்கு தெரியா, யாருக்கும் தெரியா? நான் ஒரு 5 வருடத்துக்கு முன்னால செஞ்ச ஒரு ரகசியமான பாவம், என் இளமையில செஞ்ச ஒரு பாவம், என் வாலிபத்துல செஞ்ச ஒரு பாவம், அது மறந்துட்டி, அது எல்லாருக்கும் தெரியா. அன்புக்குரியவர்களே, அது மறந்துட்டி என்று மறைச்சிடாதீங்க. அல்லாஹ்க்கு தெரியும். எங்கட பட்டோலையில் அந்த பாவம் இருக்குது, எங்களுக்கு மறந்திருக்கலாம், எல்லாருக்கும் நாங்க மறைச்சிருக்கலாம். எந்த பட்டோலையில அந்த பாவம் நாங்க தௌபா செய்யாம அழியாது, அது மறையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த மாதம் உங்களோட துஆவை கபூல் செய்கிறேன். எல்லாருக்கும் ஆசை காபத்துல்லாஹ்க்கு முன்னால போய் துஆ செய்யணும், காபத்துல்லாஹ்வை பார்த்து துஆ செய்யணும். எப்படி ஒரு ஹாஜியுடைய துஆ காபத்துல்லாஹ்க்கு முன்னால துஆவை கேட்டா எப்படி அல்லாஹ் நேரடியா கபூல் செய்வானோ, ரமலானுடைய மாதம் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான்.
அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் சந்தர்ப்பம், தஹஜ்ஜுடைய நேரம், சஹர் செய்வதற்கு முன்னால நீங்க அல்லாஹ்க்கு முன்னால நின்று தொழுது முஸல்லாவுல அழுங்க. ஏண்ட கண்ணீர் முஸல்லாவுல நலையணும், ஏண்ட கண்ணால கண்ணீர் வரணும். யா அல்லாஹ், இளமையில் இப்படி பாவம் செஞ்சேன், என்ற வாலிபத்தில் இப்படி பாவம் செஞ்சேன், உன்னை விட்டா வேற ரப் இல்ல, நீ மன்னிச்சுதான் ஆகணும் என்று ஒரு சின்ன புள்ள ஒரு உம்மா கிட்ட ஒரு பொருளை கேட்டு அடப்புணிக்கிற மாதிரி அல்லாஹ் கிட்ட அடம்புணிக்கணும். அன்புக்குரியவர்களே, அப்பதான் இந்த ரமலான் என்ற வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தோடு பிரியும். அப்பதான் இந்த ரமலான் எங்கட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தோடு பிரியும். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். ஒவ்வொரு அமலும் அதனுடைய முடிவை கொண்டுதான் ஆகுது. நாங்க ரமலான வரவேற்றோம், நாங்க எப்படி வழி அனுப்ப போறோம், எப்படி வழி அனுப்ப போறோம்? அன்புக்குரியவர்களே, வழி அனுப்புறது கவலையோட இந்த ரமலான் போகுதே, இந்த ரமலான் என்னை விட்டும் போகுதே, அடுத்த முறை ரமலான் வார நேரம் நான் ஹயாத்தோடு இருப்பனா, அடுத்த ரமலானுக்கு இதே மஸ்ஜிதுல எனக்கு தராவி தொழுற பாக்கியம் கிடைக்குமா? அன்புக்குரியவர்களே, அழுது அழுது இந்த ரமலான துஆவுல தொழுகையில இருந்து இந்த ரமலான வழி அனுப்பணும். அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்க வழி அனுப்பிய ரமலான, நாங்க தொழுத தொழுகைய, நாங்க கியாமுல் லைல ஓதின குர்ஆன, அன்புக்குரியவர்கள் நிச்சயமாக சத்தியமாக அதனுடைய கூலிய இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷர்ல பாப்போம், கபர்ல பாப்போம், சிராத்துல பாப்போம். இந்த ரமலான் தான் எங்களை பாபு ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சுவன வாசலின் ஊடாக எங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும். இந்த ரமலான் தான் மீசானுடைய தராசுல நன்மையினுடைய தட்ட பாரமாக்கும். அன்புக்குரியவர்களே, அதனால கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி நாட்கள் இருக்கிறோம், லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து இருக்கிறோம். யாருக்கும் 27 தான் லைலத்துல் கத்ர் என்று எங்கேயும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இமாம்களுடைய கருத்து லைலத்துல் கத்ருடைய இரவு 27 ஒற்றைப்பட்ட இரவாக இருப்பதனால அதுவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்றுதான் ஒரு நாள் குறிப்பிட்டு எல்லாரும் அமல் செய்கிறோமே தவிர அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒற்றைப்பட்ட இரவுகள்ல நாங்க கண் விழித்திருந்து அமல் செய்வோம். நபி அவங்க கடைசி 10 வந்துட்டா மஸ்ஜிதுல இஅ்திகாஃப் இருந்து தன் மனைவி மாற விட்டு தூரமாகி மஸ்ஜிதில் இருந்து தன் இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள். அன்புக்குரியவர்களே, பெண்கள் வீடுகள்ல இஅ்திகாஃப் இருந்து ஒரு இடத்துல இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்வோட பேசலாம், எங்கட தேவையை பேசலாம். எங்களுக்கு தீராத நோய் இருக்குது, தீராத வருத்தம் இருக்குது, எங்களுக்கு கவலை இருக்குது, கடன் சுமை இருக்குது, எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அன்புக்குரியவர்களே, அந்த பிரச்சனையை சொல்லி அழுகிற மாதம் தான் இந்த மாதம். அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து கூப்பிடுறான், வாங்களேன், நீங்க கேளுங்களேன், நான் தாரன். அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து செல்லான், கேட்கிறவங்க யாரும் இல்லையா, என்ன அழைக்கிறவங்க யாரும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை அழைத்தால் உங்களுடைய அழைப்புக்கள் மறுக்கப்படாது, உங்களுடைய அழைப்புக்கள் மறுக்கப்படாது. நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நீங்க கேட்கிற இந்த துஆக்கு உலகத்துல பதில் அளிச்சே தீருவான். நீங்க ரமலான்ல நோம்போட பசியோட தாகத்தோட நீங்க அல்லாஹ்வை அழைத்தால் உங்களுடைய அழைப்புக்கள் மறுக்கப்படாது. நபி அவங்க சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு பிடிக்கிறாங்க, வெறும் பசியும் தாகமும் தான். அவங்களோட நோன்புல எந்த பலனும் இல்லை, குர்ஆன் திலாவத் இல்ல, அவங்களோட நோன்புல தராவீஹ் இல்ல, கியாமுல் லைல் இல்ல, திக்ர் இல்ல, ஒன்றும் இல்ல. பசிச்சிருக்கிறாங்க, சஹர் செய்யறாங்க, மீண்டும் இஃப்தார் செய்யறாங்க. இந்த நோன்பால எந்த பலனும் இல்ல. இந்த நோன்பால எங்களுக்கு இந்த நோன்பை வச்சு சொர்க்கம் போகலா, இந்த நோன்பு எங்கட மீசானுக்கு பாரமாக்காது. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த மாதத்தில் எனக்கு குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா நான் எவ்வளவு அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருக்கிறேன். உள்ளத்துல யோசிச்சு பாருங்க. நாங்க எல்லாரும் ரமலானுக்கு முன்னால நியத்து வச்சோம், 3 குர்ஆன் முடிக்கணும், 4 குர்ஆன் முடிக்கணும், நான் இப்படியெல்லாம் அமல் செய்யணும் என்று கற்பனை பண்ணினேன். 25 நோன்பு பெய்த்து எத்தனை குர்ஆனை முடிச்சிருக்கிறோம்? எனக்கு தராவி எத்தனை நாள் 20 ரக்காத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஏன் கிடைக்கல? உள்ளத்துல கேளுங்க, ஏன் எனக்கு குர்ஆன் ஓத கிடைக்கல? அன்புக்குரியவர்களே, என்ன தெரியுமா? குர்ஆனை தொடுறதுக்கு நான் தகுதி இல்லை,
குர்ஆனை தொடுறதுக்கு நான் தகுதி இல்ல. அல்லாஹ் சொல்லான், எல்லாராலையும் குர்ஆன் ஓத ஏலா, எல்லாராலையும் கியாமுல் லைல் தொழ ஏலா, எல்லாராலையும் தராவீஹ் தொழ ஏலா. அல்லாஹ் யாரை விரும்புறானோ அவங்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாங்க பாவம் செஞ்சு செஞ்சு மஸ்ஜிதுக்குள்ள வாரத்துக்கு தகுதி இல்லாத மக்களாக மாறிட்டோம். நாங்க குர்ஆனை தொடுறதுக்கு தகுதி இல்ல. அல்லாஹ் சொல்லான், தகுதி வேணுமா நீ எனக்கிட்ட கேள். நாங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ்க்கு முன்னால சொல்லி அழுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை தந்தான். இந்த ரமலான் பிரிகின்ற பொழுது அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய மக்ஃபிரத்தை, அவனுடைய இத்கு மினன்னாரை அடைந்து லைலத்துல் கத்ருடைய அந்த இரவையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.